அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல மார்க்கெட் மேலே செல்ல கிரீன் சிக்னல் வந்தாச்சு. இதற்கு காரணம் என்ன? நேற்று சந்தை மேலே ஏறுவதற்குண்டான தடை இருக்கிறது, அதனால் சந்தை இறங்க வாய்ப்பு அப்படிங்கிறத மையமாக வச்சு சொல்லியிருந்தோம். அதற்குண்டான மீண்டும் ஒரு பதிலாகவே இது அமைந்தது. அது மாதிரி சார்ட் பார்த்து வியாபாரம் செய்கிறவங்க இந்த வீடியோ உங்களுக்கானது அல்ல. இது முற்றிலும் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம கணக்கீடு, அதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சொல்லுவோம், அதன் அடிப்படையில் தான் நம்ம கணக்கீடு செய்கிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. பேங்க் நிஃப்டி திணறல் மீண்டு வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சந்தை நேற்றைய ஹை அப்படின்னு எடுத்துட்டா திங்கட்கிழமை ஆரம்பம் 18,339 நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதற்கு முந்தைய நாள் க்ளோஸ் 18,314. இது வீக்லி, அதாவது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ், அதாவது திஸ் வீக் ஓப்பன். இது ரொம்ப முக்கியம். இதில் ஹை 18,458. அப்போ ஓப்பனில் இருந்து ஒரு 120 புள்ளிகள் நம்மளுக்கு ஏற்றம் கண்டுள்ளது. அப்போது நேற்றைய ஹையை நம்மளுக்கு வரல அப்படிங்கிறது இங்கே பதிவு. அதே மாதிரி ஓப்பன் ஹை அப்படிங்கிறது ஒரு பதிவு. நேற்றைய க்ளோசிங் 18,398. இப்போது மார்க்கெட் ஹை டு லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 170 புள்ளிகள் நம்மளுக்கு இறங்கியிருக்கு. இதை விட மிக முக்கியம், இந்த க்ளோசிங் லாஸ்ட் வீக்கோட க்ளோஸுக்கு கீழே இருக்காங்க. அதே மாதிரி திஸ் வீக் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க. க்ளோசிங் பிலோ க்ளோசிங்காக நடந்துள்ளது. ஓகே, இது ரொம்ப மிக முக்கியமான தருணம். இப்போது நம்மளுக்கு ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது ஒரு 120 புள்ளிகள் நம்ம சொல்லிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மீண்டும் நம்ம அதை காமிக்கலாம். ஓப்பன் டு ஹை லோ அப்படிங்கிறது. அப்போ ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது 120 புள்ளிகள். அப்போ நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 300 புள்ளிகள்லேருந்து 500 புள்ளிகள். அப்போ 300 புள்ளிகள் குறைந்தபட்சம். அப்போது நம்மளுக்கு 120 புள்ளிகள் ஓப்பனுக்கு மேல், ஓப்பன் டு ஹை 120 புள்ளிகள். அப்போ ஓப்பன் டு லோ என்னவாக இருக்கணும்? 180. அதாவது இந்த 120 புள்ளிகளை பிரேக் பண்ணாத வர அப்போ கீழே லோ பிரேக் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். அப்போ எவ்வளோ? 18,339. அப்போ அதிலிருந்து ஒரு 180 புள்ளிகள், அப்போ 200 புள்ளிகள்னு மைனஸ் பண்ணால் 18,139. அப்போ 20 பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ நம்மளுக்கு 18,159 அப்படிங்கிற இடம் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இதன் மூலியம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. எப்போது அப்படின்னா, இன்றைய லோ, அதே மாதிரி நேற்றைய லோ 18,287, இன்றைய லோ 18,264. இந்த லோவை பிரேக் பண்ணவங்க மீண்டும் எதை பண்ணக்கூடாதுன்னா, ஓப்பன் திஸ் வீக் ஓப்பனை தாண்டக்கூடாது. அதே மாதிரி வீக்கோட ஹையை தாண்டக்கூடாது. அப்படி தாண்டுது அப்படின்னா அது மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போது இந்த லோவையும் பிரேக் பண்ணுறக்கும் நேற்றைய ஹை பிரேக் பண்ணுறதை வச்சு தான் ரேஞ்ச் செட்டப் இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரை, இந்த ஹை மீன்ஸ் 18,458 பிரேக் பண்ணாத வர சந்தை என்னன்னா 18,200க்கு கீழ் செல்ல வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது தெரிய வருகிறது. இது ரொம்ப முக்கியம். அப்போது மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா 18,339க்கு கீழ் இருக்கும் வரை மட்டுமே இதற்கு வாய்ப்பு. அப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்ததுன்னா சந்தையோட தன்மை மாறிவிடும். அதற்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லோ 18,264, இன்றைக்கி 18,312 லோ. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 40 புள்ளிகள், நம்மளுக்கு 50 புள்ளினே சொல்லிக்கலாம், 50 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது. அப்போ இந்த ப்ரீமியம் அதிகரித்துள்ளது. இது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா நேற்றைய க்ளோசிங் அப்படின்னா 18,398, இவங்க 18,417. அப்போ 20 புள்ளிகளாக இருந்த ப்ரீமியம் இந்த இடத்துல 40 புள்ளிகளாக மாறியுள்ளது. இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும். அதனால் இது சற்று உற்று நோக்கி பாருங்கள். அடுத்த ஒரு விஷயம்,
மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. அப்போது கீழே இறங்குனதுனால நம்மளுக்கு ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் அதிகமான வர்த்தகம் ஏற்படணும். இங்கே அப்படி இல்லை. 18,400 கால், 400 புட், 300 புட், 350 புட், 500 கால், 450 கால், 350 கால், 300 கால், 200 புட் இங்கே இருக்குது. அப்போது நாளை தினம் நம்மளுக்கு அட்டவணை என்ன அமைகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 18,400 கால் 400 புட் கொடுத்ததுனால இது டோட்டல்டு ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு 150 புள்ளிகள். அப்படிங்கிறதுனால 18,400 மைனஸ் 150, அப்போது 18,250. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு இந்த 18,250ங்கிறது ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். அப்போது இதிலிருந்து 150 பாயிண்ட் ஆட் பண்ணால் 18,550. அப்போ மார்க்கெட் 18,400 கால் போட்டு அடிப்படையில் 18,250லிருந்து 550க்குள் இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. இது என்ன, மார்க்கெட் நேற்று வந்து இறங்கும் முகமாகும் அப்படின்னு சொன்ன டைம் வேல்யூ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 18,300 முடிஞ்சிருக்கிறாங்க. 200 புட்டும் 400 காலும் சம விலையில் இருக்காங்க. நேற்று அப்படி இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ அதிகமாக இருந்தது. அதனால் நம்ம வந்துட்டு சந்தை மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அதற்கப்புறம் நம்ம சொன்னதுனால மார்க்கெட் கீழே வரல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இப்படி இருந்தால் இதற்குத்தான் வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம சொன்னது. அதற்குண்டான பாதிப்பு இன்று இருந்தது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த இடையூறு மார்க்கெட் மேலே போகிறத திருப்பருக்குண்டான இடமாக நேற்று புட் ஆப்ஷனில் டைம் வேல்யூ சொன்னால் இப்போ டைம் வேல்யூ மேட்ச் ஆயிடுச்சு. சிறிது கால் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்துட்டு தாக்கம் ஏற்படுத்துமா அப்படிங்கிறதை நாளை தினம் ரொம்ப முக்கியம். அப்போது 18,400 கால் புட் கொடுத்ததுனால 18,250 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப மேஜர். இதற்கு கீழ் இருந்தால் இதற்கு மேல் இருந்தால் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சந்தையை நீங்கள் பார்க்க வேண்டும். குறுகிய லெவல் பார்த்தா 18,239 டு 18,362, வைட் ரேஞ்ச் 18,177 டு 18,423. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,326, 18,362, 18,424. சப்போர்ட் லெவல் 18,278, 18,239, 18,174. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்லலை, மேலே போகிறக்கு ஒரு சிக்னல் கிடைச்சாச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அதாவது நேற்றைய இதில் வந்து மார்க்கெட் மேலே போகிறக்குண்டான வாய்ப்பை தடைக்கல்லாக புட் ஆப்ஷனோடைய டைம் வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த டைம் வேல்யூ நம்மளுக்கு சரி செய்யப்பட்டுள்ளது. அதனால் மார்க்கெட் இந்த வந்து நம்மளுக்கு தடுக்கக்கூடிய வாய்ப்பாக இல்லை, மேலே போவங்களை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். இங்கே அதனால் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு மேலே போகும் அப்படிங்கிற எண்ணத்தை நான் சொல்லலை. மேலே போகிறதுக்கான தடை நீங்கியுள்ளது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போகிறதும் போகாததும் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா லைஃப் ஹை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 52 வீக் ஹையை நேற்றே பார்த்திங்கன்னா சந்தை 52 வீக் ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 44,151 ரூபா 80 பைசா. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 10 பைசா நம்மளுக்கு ஹை, அதாவது பிரேக் பண்ணலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓப்பன் ஹை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஹையில் திணறக்கூடாது. அதே மாதிரி வீக்லி ஓப்பனாக வந்துட்டு நம்மளுக்கு பேஸ் பண்ணி லோவாக இருந்திருக்கு. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை ஏன்னா 43,815 அப்படிங்கிறது லோ. நேற்றைய ஓப்பன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 43,821. அப்போது நேற்றைய டிஸ்கவுண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸ் 44,072, நேற்று க்ளோசிங் பார்த்திங்கன்னா 43,999. இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒரு 80 புள்ளிகள் டிஸ்கவுண்டில் இருந்தது. இன்று அப்படி கிடையாது. லோ பார்த்திங்கன்னா 43,815, இவங்க லோ பார்த்திங்கன்னா 43,842. அப்போ இது எதனை குறிக்கிறது அப்படின்னா லோவில் வந்து ப்ரீமியம் வந்துள்ளது. இந்த ப்ரீமியம் எதனால் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்மளுக்கு ஷார்ட் கவரிங் ஏற்பட்டிருக்கலாம், அப்படிங்கிறது இதனுடைய இடம். ஏன்னா டிஸ்கவுண்டில் இருந்தவங்க ப்ரீமியம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அந்த ப்ரீமியம் நிலைக்கலை. ஏன்னா 815 லோ, இவங்க 840, இப்போ வந்து கரண்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால் கான்ட்ராக்ட் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் திடமான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுலேயும் நிஃப்டிக்கு ஏற்பட்டவாறே 44,000 கால் போட்டு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடல் வந்திருக்கு. இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஒரு 400 புள்ளிகளுக்கு உட்பட்டு இருக்கும்.
அப்போது 43,600 இருந்து 44,400 வரை இருக்க வாய்ப்பு. 44,000 புட் ரூ. 252 அப்படிங்கும்போது 43,750 ஒரு நல்ல ஒரு தடுப்பாக இருக்கும். 44,000 141 அப்படிங்கும்போது 44,141 இன்றைய ஹை நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு வருகிறது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 44,000 அப்படிங்கிறது நடுநிலை. இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் வேல்யூ வந்துட்டு புட் சைடு தான் இப்போதைக்கு நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருகிறது. 43,696 டு 44,093 ரெசிஸ்டன்ஸ், 43,503 டு 44,297 வைட் ரேஞ்சாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43,964, 44,050, 44,141 சப்போர்ட் லெவல் 43,748, 43,638, 43,422 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு மே 27ஆம் தேதி துவங்குகிறது. இது வந்து ஆன்லைன் வகுப்பு. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவு செய்து உங்களுடைய விருப்பத்தையும் அதனை பற்றி தகவலும் அறிந்து கொள்ளலாம். இது கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வகுப்பு இருக்காது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள். எங்களிடம் கலந்து கொண்டால் வெற்றி பெற்று விடுவோம் என்ற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களுக்கு கீழே டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதற்குண்டான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதனை பயன்படுத்தி நீங்கள் கணக்கு துவங்கி அதில் வியாபாரம் செய்து எங்களுக்கு நீங்கள் உதவலாம். விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம். நன்றி, வணக்கம்.